Good morning students, how are you all? Okay children, today we are going to see term 2 lesson 2 trip to the store. Term 2 oda lesson 2 oda heading trip to the store. Okay, trip to the store na enadhu? Store na enna? Store na இந்த மளிகை பொருள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இந்த பருப்பு அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த கடை ப்ரொவிஷன் கடை இருக்குது இல்லையா, இந்த மல்லிகை சாமான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கடை தான் ஸ்டோருன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த ஸ்டோர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரிப் டு த ஸ்டோர். அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஐ கேன் நேம் 10 க்ராசரிஸ், கேன் யூ? எனக்கு வந்து இந்த 10 க்ராசரிஸும் அந்த நேமெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10 க்ராசரிஸ் அப்படின்னா இந்த பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகளில் எனக்கு 10 வகையான பருப்பு வகைகள் தெரியும், நேம் அதோட பேர் தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி அந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரீகால் பார்ப்போம். லெட் அஸ் ரீகால். நேம் த பிக்சர். இப்போது இங்கே போன கிளாஸில் நம்ம பார்த்தது, போன லெசன் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பார்த்தது இப்போ நீங்கள் ரீகால் பண்ணணும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். வாட் இஸ் தட்? அது என்னது? ரெய்னி. மழை வருதா, அது என்னது சொல்லணும்? ரெய்னி. நெக்ஸ்ட் இது சன் இருக்கும்போது எப்படி இருக்கும்? சன்னி. வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போது சன்னி. மழை வரும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரெய்னி. சன்னை பார்த்தோன்னா இது சன்னி. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வேர்ட். இது என்னது? டேஷ் ரவுண்ட். இது பாலா, அது வந்து ரவுண்டாக ஃப்ளாட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த வாட்டர் பாட்டில் கலர் என்ன? ப்ளூவா க்ரீனா? அப்போ இது வந்து பால் வந்து எப்படி இருக்குது? ரவுண்ட். அப்போ ரவுண்டை தான் நீங்கள் என்ன பண்ணுவோம்? யூ வாண்ட் டு டிக் தட். அதேமாதிரி ப்ளூவா க்ரீனா? அப்போ ப்ளூ வந்து டிக் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸ். இப்போ ஃபில் இந்த பிளாங்க்ஸ்னால் இது என்னது? வாட் இஸ் திஸ்? ஸ்பூன் என்ன? ஃபோக். FORK. அது எழுதுனா FORK. இது என்ன பாக்ஸு? ஸ்கோர். SCORE. ஸ்கோர். சரி, இப்போ ரீட் அ வேர்ட் அலவுட். இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் திருப்பி சத்தமாக சொல்லணும். யான், பார்ன், ஃபால், போர், ஜா, ஸ்மால், ஸ்னோர். சரியா? நெக்ஸ்ட்டு இது பார்க்கணும். ஃபோக்கு, ஸ்கோர். நெக்ஸ்ட்டு லுக் அண்ட் சே. இப்போ இதெல்லாம் இந்த க்ராசரிஸ் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, அந்த ஸ்டோருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கீ, மில்க், ஹனி அண்ட் ஆயில். கீ, மில்க், ஹனி, இது என்னது? ஆயில். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள். ரைஸ், ராகி, வீட். ரைஸ், ராகி, வீட். அடுத்து என்னது? சுகர், பெங்கால் கிராம், க்ரீன் கம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு. சுகர், பெங்கால் கிராம், க்ரீன் கிராம். நெக்ஸ்ட் பாருங்கள். பிளாக் கிராம்னா உளுந்து. பிளாக் கிராம். காடமம்னா ஏலக்காய். சரி, காடமம். நெக்ஸ்ட்டு சிக் பீன்ஸ், சுண்டல். சரியா? நெக்ஸ்ட்டு கார்லிக்னா பூண்டு, ஆனியன்னா வெங்காயம், ஜிஞ்சர்னா இஞ்சி. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னது? கீ, மில்க், ஹனி, ஆயில், ரைஸ், ராகி, வீட், சுகர், பெங்கால் கிராம், க்ரீன் கிராம், பிளாக் கிராம், காடமம், சிக் பீஸ், கார்லிக், ஆனியன் அண்ட் ஜிஞ்சர். அடுத்து பாருங்கள். டேட்ஸ், cashew nut, groundnut, mint, curry leaves. Next, coriander leaves. First, dates, cashew nut. இது dates, cashew nut, groundnut, வேர்க்கடலை, mint, புதினா, கருவேப்பிலை, curry leaves, கொத்தமல்லி, coriander leaves, salt, red chili, tamarind புளி, பெப்பர், குமின்னா சீரகம், சோம்பு, குமின். நெக்ஸ்ட்டு டர்மரிக்னா மஞ்சள். ஓகே,
இப்போ இத்தனையும் நீங்கள் என்ன பண்ணணும், டேக் a homework note and write one time. இந்த ஸ்பெல்லிங்ஸை சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், you want to write in your homework note one time. Okay, next at the grocery store. grocery ஸ்டோரில் இந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சாங். ஓகே, இது வந்து let us sing at the grocery store. At the grocery store, find everything you need and more. இந்த grocery ஸ்டோரில் என்ன பண்ணலாம், நீங்கள் find everything, எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு தேவையானது இங்கே நிறையா இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. saffron and cinnamon நெக்ஸ்ட்டு and not well common. saffronum cinnamon are not very common. அது ரெண்டுமே இங்கே வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் grains or spot, eat them without a doubt. grainஸும் ஸ்பாட்ஸும் eat them without a, எதுவுமே சந்தேகம் வராதபடி நீங்கள் சாப்பிடலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸ்பாட்டுன்னு என்ன, முளைக்கட்டி சாப்பிட்றாங்க அந்த இது. நெக்ஸ்ட்டு almonds and dates, share them with mats. milk and oil, cannot pack them with the foley. now get these to your door from the grocery store. இது எல்லாமே இந்த grocery ஸ்டோரில் இருக்குது அப்படின்றாங்க. the grocery store, find everything you need. உங்களுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. saffron and cinnamon are not very common. இது ரொம்ப காமனாக இருக்காது அப்படி சொல்கிறாங்க. grains and spots, grainஸும் ஸ்பாட்ஸும் eat them without a doubt. இது சந்தேகமே இல்லாதபடி நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். almonds and dates, share them with the mats. milk and oil, cannot pack them with the foley. தேவையில்லாமல் அது பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. now get these to your door. இது உங்கள் வீட்டுக்கு வரும் ஃப்ரம் த grocery store. இது எல்லாமே grocery ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வருண்ஸ் டே அவுட். வருண்ஸ் வந்து ஒரு நாள் வெளியில் போகிறான், அவனோட அவுட்டிங். இப்போ நீங்களாம் கடைக்கு போனீங்கன்னா உங்கள் மம்மி உங்களை டார்ச்சர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். சரியா, வருண்ஸ் டே அவுட். it was a warm sunny day, perfect for the picnic. இதுதான் ஒரு warm sunny day, கொஞ்சம் அப்படி வெயிலாகவும் கொஞ்சம் இதாகவும் இருக்கிறது. இந்த டைம் தான் இதுதான் பர்ஃபெக்ட், நம்ம பிக்னிக் போகிறதுக்கு சரியான டைம். மழையும் வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படி உங்களால் இது பண்ண முடியாது. ரொம்ப வெயில் அடித்தாலும் போக முடியாது. ஒரு நார்மலாக இருக்கும் போது நம்ம சுற்றி பார்க்க போகிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்கிறோம். அம்மா, ஐ ஆம் போர்ட் அட் ஹோம். எனக்கு வந்து வீட்டில் ரொம்ப போராக இருக்குது செட் வரும் அப்படின்னு யார்கிட்ட, அம்மா கிட்ட நான் சொல்கிறேன். அம்மா, எனக்கு வந்து ரொம்ப வீட்டில் இருக்கிறதுக்கு போராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். his mother said that they could go out for a picnic in the park. his mother, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, that they could go out for the, சரி நம்ம பிக்னிக் நம்ம போகலாம் எங்கே, பார்க்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிக்னிக் சவுண்ட் எக்ஸைட்டிங் செட் வரும். அந்த பிக்னிக்கில் ரொம்ப சவுண்டெல்லாம் ரொம்ப இதாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, they sat down and made a list of things to do and the list of the things to eat. அங்கேயே உட்காந்துட்டு ஏந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸும் சாப்பிட்றதுக்கு ஒரு திங்ஸும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். தென் they took an auto to the market to buy the groceries. அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம அங்கே போய் நம்ம பிக்னிக்கில் ரொம்ப சவுண்டாக நம்ம போய் அங்கே உட்காரலாம். அங்கே உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு sit down and make all list of things, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அங்கே போய் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம இப்போது ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம மார்க்கெட் போய் க்ராசரி அந்த கடையில் போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்புறம் at the vegetable shop, Varun asked, can you buy fresh carrot? We can make a tasty salad. அப்படின்னு. சரிம்மா, அந்த வெஜிடபிள் ஷாப்பில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் கேரட் நீங்கள் வாங்குறீங்களா? அது வந்து we can make a tasty salad. அதுலேருந்து நம்ம சாலட், நம்ம கேரட்லேருந்து சாலட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அம்மா ஸ்மைல், ஷியோர். வருண் was
curious at two similar looking vegetable and asked, what are they called? அவன் அப்படியே க்ரூஷியஸாக கேட்குறான், என்னம்மா அது டூ சிமிலர் வெஜிடபிள்ஸ்ன்ட்டு அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். லுக்கிங் வெஜிடபிள் அண்ட் ஆஸ்க் வாட் ஆர் தே கால்ட், அது என்னன்னு கூப்பிடுவாங்க. அங்கே கொஞ்சம் இதாக பார்க்குறான், ரெண்டு இது மாதிரி இருக்குது, அதுதானே வெஜிடபிளா அப்படின்னு டவுட் ஆகுது. அதுதானே வெஜிடபிள், அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போது அம்மா ஸ்மைல்ட், தட் ஒன் தட் இஸ் ஒயிட் இன்சைட் இஸ் கால்ட் ஆஷ் கிரவுண்ட் அண்ட் த அதர் இஸ் கால்ட் பம்கின். அங்கே ரெண்டு இது இருக்கே, அது என்னது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கணும். அவன் சொன்னான், ஒன்று வந்து ஒயிட் இன்சைட் இஸ் கால்ட், ஒயிட் வந்து இன்சைட் உள்ளே இருக்கும், அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஷ் கிரவுண்ட். அடுத்தது வந்து அதர் இஸ் கால்ட் வந்து பம்கின், இன்னும் அடுத்தது வந்து பம்கின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு தென் வருண் அண்ட் அம்மா கிராஸ் த ஃப்ரூட் ஷாப். வருண் செட், அம்மா ஐ திங்க் வி நீட் சம் ஃப்ரூட்ஸ் ஃபார் த பிக்னிக். அப்புறம் அவங்க அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி ஃப்ரூட் ஷாப் போகிறாங்க. அப்போ வருண் பார்த்துட்டு கேட்குறேன், அம்மா வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம், நம்ம பிக்னிக் போகிறோம்ல அதுக்காக ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். வருண் had already decided which fruit he wanted a big green and juicy watermelon. அவன் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கான் இந்த ஃப்ரூட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், பிக் அண்ட் க்ரீன் ஜூஸி அந்த வாட்டர்மெலன் வாங்கிக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லி. Not just that, he also wanted the reddish yellow ripe mango from the star. அது மட்டும் இல்லை, அந்த ரெட்டிஷாக இருக்கிற அந்த எல்லோ மேங்கோவை வந்துட்டு அந்த எல்லோ ரிப் மேங்கோ அதுவுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அம்மா, தேர் ஆர் ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் சீரியல்ஸ் ஹியர், ஷுட் வி பை சம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே வந்து இப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் ரைஸு அப்போ சீரியல்ஸும் இங்கே இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மா தென் பாட் சம் மைதா ரைஸ் அண்ட் பிளாக் கிராம், கொஞ்சம் மைதாவும் ரைஸு அப்புறம் பிளாக் கிராம் வாங்குவாங்க. ஆஃப்டர் கம்மிங் பேக் ஹோம் வருண் ஹெல்ப்ட் அம்மா டு ஸ்டோர் த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் இன் தியர் பிளேஸ். அப்போ அவங்க போய் ஹெல்ப் பண்ண எல்லாம் மார்க்கெட்டெல்லாம் போய் முடித்தோன்னே வருண் வந்து இந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ she then washed the rice and black gram to clean it. She then soaked them in the water for some time. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, she then washed the rice, அந்த ரைஸு பிளாக் கிராம்லாம் வாங்கினாங்களோ அதெல்லாம் கழுவிட்டு அது ஊற வைக்கிறாங்க. சாக்குடுனா ஊற வைக்கிறாங்க. தென் வாட்டர் ஃபார் கொஞ்சம் நேரத்துக்கு அது ஊற வைக்கிறாங்க. அம்மா, கேன் ஐ கிரைண்ட் தெம் வித் யூ, அதை நானும் உங்கள் கூட சேர்ந்து அதை அரைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறேன். அம்மா அண்ட் வருண் மேட் த பேட்டர் டுகெதர் ஃபார் மேக்கிங் அ டெலிஷியஸ் தோசாஸ் ஃபார் லஞ்சு. பேட்டர்னா என்னது, மாவு. சரி, மாவு ரெண்டு பேரும் சேர்ந்து அரைச்சிட்டு இதுக்கு அவங்க லஞ்சுக்கு தோசை செய்யலாம் அப்படின்ட்டு. தே ஆல்சோ பேக்ட் கோரியண்டர் சட்னி அண்ட் டொமேட்டோ சட்னி டு ஈட் வித் தெம். அது தோசைலாம் ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த லஞ்சுக்கு அந்த தோசை ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு கோரியண்டர் சட்னியும் டொமேட்டோ சட்னியும் ரெடி பண்ணுறாங்க எதுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ தே பேக்டு தி தோசஸ் இந்த ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் அண்ட் தி சட்னி இன்டூ ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தோசையை ரவுண்ட் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறாங்க. சட்னி எது பண்ணுறாங்க, சின்ன ஒரு 2 ஸ்மால் ஸ்கொயர் பாக்ஸில் என்ன பண்ணுறாங்க, சட்னியை எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் தி கிராண்டட் த கேரட், squeezed lemon and added salt to make a salad that they can eat as a snacks. அவங்க சொன்னால் இல்லையா, அந்த கேரட் வாங்குங்க, அதில் வந்து சாலட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த சாலடெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க, இதையுமே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆமாம், கேன் ஐ டேஸ்ட் சம் சாலட்னா சொல்கிறேன், அந்த சாலட் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணட்டுமா இப்போது அப்புறம் ஆஸ்க் வரும். அம்மா கேவ் வருண் சம் சாலட், யாமி செட் வருண். அது வந்துட்டு அந்த சாலட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறேன், யாம் செட் வருண். Now they started to cut the watermelon and mango to pack them. Varun could not resist it. He took a big bite of mango and the juices of the mango tripped and fell on his shirt. அப்போ என்ன பண்ணுறான்,
அவன் கட் பண்ணுறாங்க, வாட்டர்மெலனும் மேங்கோவும் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ இவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பிக் பீஸாக மேங்கோவை கடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்றாங்க. மேங்கோவையும் அந்த வாட்டர்மெலன் ஜூஸும் இது பண்ணி குடித்தோன்னா என்ன பண்ணிடுது, அவனோட ஷர்ட்டில் எல்லாமே ஊற்றிடுது. அப்போது அம்மா சா வருண் அண்ட் பர்ஸ்ட் இட் லாஃப்டர். வருண் ஜாயின்ட் ஹிஸ் மதர். அம்மா சா வருண் அண்ட் பர்ஸ்ட் இன்ட் த லாஃப்டர். அவனை பார்த்து அவங்க ஒரே சிரிக்கிறாங்க. வருண் ஜாயின்ட் ஹிஸ் மதர். வருண் ஜாயின்டட் ஹிஸ் மதர். நவ் தட் ஆல் த ஃபுட் வாஸ் ரெடி. அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்க. இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு இது பண்ணுறாங்க. அது 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இப்போ நவ் தட் ஆல் த ஃபுட் வாஸ் ரெடி அண்ட் பேக்ட். போத் left to the park. Varun played on the swing and slide. After some time, Amma and Varun spread a cloth on the grass and let out all the food they had packed. So now that all the food எல்லா இதுவுமே என்னாச்சு, ஃபுட்டும் ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணது. போத் லெஃப்ட் டு த பார்க். 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, பார்க்குக்கு போயிட்டாங்க. வருண் வந்து விளையாடுறான், ஸ்விங்கில், அந்த ஊஞ்சலில், ஸ்லைடில் அதிலலாம் போயிட்டுருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்களே அந்த சாப்பிட்ற பொருள் அதெல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் லெட் அவுட் ஃபுட் அண்ட் தே ஹேட் பேக்டு. அப்போ பேக் பண்ணது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, எடுத்து வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் அவன் சொல்கிறான், தேங்க்யூ அம்மா, ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டே செட் வருண் அண்ட் ஹக்ட் ஹிஸ் மதர். இப்போ இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்காக நீங்கள் இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணிங்களே, இது வண்டர்ஃபுல் டேவை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஹக் பண்ணி அவங்க மதரை என்ன பண்ணுறான், அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஓகே சில்ட்ரன், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.